படத்தில் காட்டப்பட்டுள்ள அமைப்பின் நிகர மின்தேக்கு திறன் என்ன? இங்கே 3 மைக்ரோஃபாரட் இருக்கு, இங்கேயும் 3 மைக்ரோஃபாரட் இருக்கு, இங்கேயும் 3 மைக்ரோஃபாரட் இருக்கு. ஆனால் இது ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்கு. இந்த தொகுப்பு வந்து ஒரு தொடர் இணைப்பில் 3 மைக்ரோஃபாரட் இணைக்கப்பட்டிருக்கு. ஏழுக்கும் பிக்கும் இடையில வந்து இந்த நிகர மின்தேக்கு திறன் நம்ம கண்டுபிடிக்கணும். நீட் 2023 கேட்கப்பட்ட வினா. இது ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்கும் பொழுது என்ன உங்களுக்கு தொகுதி வந்து சிபி C1 + C2. இப்போ 3 3 6, இப்போ 6 மைக்ரோஃபாரட் அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த அமைப்பின் மொத்த தொகுதி மின்தேக்கு திறன் வந்து இது. அப்போ இந்த 3 மைக்ரோஃபாரட் வந்து இங்கே இருக்கு. அப்போ இது ரெண்டு தொடர் இணைப்பில் இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து என்னது உங்களுக்கு சிபியில் வந்து இந்த தொகுதி மின்தேக்கு திறன் எடுத்துக்கும் போது 2 மின்தேக்கு திறனை மேலே பெருக்கணும், கீழே கூட்டணும் அப்படின்னு நான் வச்சுங்க ஈஸியாக. அதாவது என்ன இது எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து 1/CS = 1/C1 + 1/C2 = எல்சி எடுத்தால் C1 C2 வரும். இங்கே C1 + C2 வரும். இது 1/CS. அப்போ சிஎஸ்ல என்ன வரும்? கீழே உள்ளது C1 C2 மேலே வந்துடும். C1 + C2 வந்து கீழே வந்துடும். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு போட்டு அந்த 1/3 + 1/6 போட வேண்டிய அவசியம் டைரெக்டாக என்ன பண்ணிடுறீங்க? CAB டைரெக்டாக முடிச்சிடலாம். அதாவது CS டைரெக்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? 3 × 6 / 3 + 6. 3 × 6 18. 18 கீழே வந்து 9 வரும். 18/9 2 மைக்ரோஃபாரட். ஸோ வந்து ஆப்ஷன் வந்து என்னது D 2 மைக்ரோஃபாரட் என்பதுதான் சரியான விடை. நன்றி.